இப்படி தான் இருக்கணும். சால்டரிங் அயன்னா வந்து இப்படி தான் இருக்கணும். அப்படி தொட்டோன்னே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சால்டரிங் வந்து அப்படியே முத்து முத்தாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் வந்து பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பழைய கால ஸ்டவ். இது வந்து கெரோசின் ஸ்டவ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் கெரோசின் கிடையாது. மட்டும் தான் நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவர சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி சந்தையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது, இன்றைக்கி சந்தையோட நிலவரம் எப்படி, நம்ம எந்தெந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். மக்களே, இன்றைக்கி வந்து நிறைய பொருட்கள் வந்து சந்தையில் இருந்தது. அதே மாதிரி ஒரு 8-8:30 மணிக்கெலாம் வந்து நல்ல வெயில் ஏறிடுச்சு. ஸோ என்னென்னலாம் இருந்தது அப்படின்ட்டு சீக்கிரமாக கடற்கன்னு வந்து பார்த்துடலாம். இந்த பிலிப்ஸு ஹோம் தேட்டர் ஒன்று பார்க்குறீங்களா, 5.1 ஹோம் தேட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா 2500 செட்டாக அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஜிப்ரானிக் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாம்சங் சிடி பிளேயர் ஒன்று, விசிடி பிளேயரு. இது வந்து 1200 ருபீஸ் சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேஷன் பொருட்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இவர்கிட்ட நிறைய கொஞ்சம் புது பொருட்கள்லாம் நிறைய வந்திருக்குதுங்க. நியூவான ஐட்டம், அன்யூஸ்டு பீஸு. இந்த வாட்டர் ஹீட்டர் பார்க்குறீங்களே, இது வந்து 1800, 2200. ஸோ இந்த ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாரு. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த ஸ்கர்ட்டிங்லாம் பண்ணுவாங்களே குழந்தைங்கள்லாம், அந்த ஷூ வந்து வச்சுருக்கிறாரு. யூஸ் பண்ணாத பீஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். மக்களே, அடுத்ததாக ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது. சைக்கிள் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. 3000 ருபீஸ் சொல்கிறாரு இந்த சைக்கிள். கொஞ்சம் அப்படி நம்ம பேரம் பேசணுன்னா ஒரு 300-400 எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணுவார். சைக்கிள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2 டெய்லர் மிஷின் யூனிட் 2 இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா வாட்டர் ஹீட்டர்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த ஒரு கேஜ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய சைஸு கேஜி. அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று பார்த்தேன். இது வந்து புது பீஸ் தான், அப்படியே யூஸ் பண்ணாத பீஸ் புதுசாக இருக்குது. 1500 ருபீஸ் சொல்கிறாரு. இது 1500 ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த்தா அப்படியான்னு நமக்கு தெரியல இது. ஸோ ஆனால் வந்து அன்யூஸ்டு பீஸ் தான். ஸோ அப்புறமா இந்த 2 பெடல் ஃபேன், பெரிய பெரிய ஃபேன் 2 இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1200, 1500 அந்த ரேஞ்சு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா சவுண்டு மிக்சர் 2 யூனிட் இருந்ததுங்க. இது வந்து ரெண்டும் சேர்த்து வந்து 5000 ருபீஸ் சொன்னார். ஸோ ஒர்க்கிங்காக என்னென்னு தெரியல அவருக்குமே. ஸோ ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஸோ அதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம், வேறு என்ன பொருட்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மிக்ஸி ஒன்று இருந்தது. இது மிக்ஸினா நம்ம இந்த சப்பாத்தி மாவுலாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு யூனிட்டு. ஸோ இதுவுமே வந்து கூட வச்சுருந்தாரு. 1200 சொன்னார் அது. ஸோ ரேட் வந்து கொஞ்சம் எனக்கு என்னவோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இன்றைக்கி. ஏன்னா எப்போவுமே ரேட் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி தான் கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்ச் வைக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்ததுங்க. அழகாக நம்ம வாட்சும் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து நேம் போட்டிருக்கு பாருங்கள். இது ஏதாவது ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறமா இன்றைக்கி நிறைய சஃபாரி, அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்கெல்லாம் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற சுட்கேஸ்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி. சஃபாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிறது 1200, 1500 அந்த மாதிரி போட்டு வச்சிட்ருக்குறாங்க. ஸோ 200 பல்லாவரத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சூட்கேஸ் கிடைக்குங்க. 200 கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது யூஸ்டு பீஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது வந்து ஒரு 1000, 1200 அந்த ரேஞ்சில் வந்து போட்டு வச்சிட்ருக்குறாங்க. புதுசு நம்ம வாங்க போனோன்னா எப்படி பார்த்தாலும் வந்து 4000, 5000 அந்த மாதிரி கொஞ்சம் வரும். ஸோ இங்கே வந்து 1200 அந்த ரேட்டில் வந்து போட்டு விற்றுட்ருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கடைக்கு வந்தோம், வேறு ஏதாவது பொருட்கள் இருக்குதா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் பொருட்கள் இருந்தது, அதை நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர் ஒன்று இருந்ததுங்க. 2 பிரிண்டர் இருக்குது.
பிரிண்டர்லாம் வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து ரொம்பவே கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. ரூ. 1000 1200. ஆனால் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக லக்காக வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். செல்ஃபோன்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க இங்கே. செல்ஃபோன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். ஏதாவது நல்ல பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து ஸ்க்ரூ த்ரெட் அவுட்டு, மதர் போர்ட்லாம் வந்து பாருங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த ரெட்மி ஃபோன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்துருக்கலாம். ஆனால் ரேட் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. அதனால் வந்து நம்ம அதை எடுக்கலை. ஸோ இதுவுமே கூட இந்த ரியல்மி ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே கூட எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். இது கேஷியோ போட்டிருந்தது. ஸோ ஒரிஜினல் கேஷியோ அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் வந்து ஒரிஜினல் கேஷியோ கிடையாது இது. சும்மா நார்மல் தான், காப்பி ஐட்டம்ஸ். ஸோ அப்புறமா ஒரு லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க. இந்த லேப்டாப் வந்து ஒரு ஏசர் லேப்டாப்பு, கவர்மெண்ட் லேப்டாப் நினைக்கிறேன் இது. இன்ச்சஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. டிஸ்பிளேயுமே வந்து எதுவும் ப்ரோக் ஆகலை. டிஸ்பிளே யூனிட்டுமே வந்து நல்லா இருந்தது. இந்த லேப்டாப் வந்து 2000 சொல்லியிருந்தாருங்க. ஸோ 2000 எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 200 300 கம்மி பண்ணி வாங்கினா வந்து நல்ல பொருள் தான் இது. ஸோ ரொம்ப ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான ஒரு யூசேஜுக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது. எதுவும் சர்வீஸ் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ நிறைய கீபேட் ஃபோன்ஸ் இருக்குது. எப்போ வந்தாலுமே இவர்கிட்ட கீபேட் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்மோனிய பெட்டி மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்பவே டேமேஜான கண்டிஷன். அடுத்ததாக யமகா கீபோர்டு ஒன்று பார்த்தேங்க. நல்ல நீட்டான கண்டிஷன். ஓரமாக வந்து அப்படியே வச்சுருக்கிறாரு. இது யார் வாங்குகிறாங்களோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னார். 4500 சொன்னாருங்க இது. ஸோ அந்த கடை பார்த்து முடிச்சு நம்ம அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு விண்டோ ஏசி யூனிட் அப்படியே இருந்ததுங்க. எல்ஜி கம்பெனி இது. எனக்கு தெரிஞ்சு இது 1.5 டன் இல்லைன்னா 2 டன் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ரேட்டு வந்து பல்லாவரத்தில் ஏசிலாம் வந்து பார்த்திங்கன்னா 9000 10,000. இதுக்கு மேலே தான் வந்து பல்லாவரத்தில் அதிகமாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து என்ன பொருள் எனக்கு தெரியல. பார்க்க பாருங்கள், ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல இது. ஸோ இது இருந்தது. எனக்கு தெரிஞ்சு குழி போடுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம போன வாரம் கேமரா பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த கடைக்கு வந்தாச்சு. இவர்கிட்ட நிறைய பொருட்கள் இந்த வாரம் வந்திருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்கள் இல்லை. ஸோ மேபி காலையிலே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 8 8:30 மணிக்கு தான் இன்றைக்கி வந்தோம் சந்தைக்கு. ஒரு கெனானோடைய ஒரு ஹேண்டி கேமரா ஒன்று பார்க்க முடியுதுங்க. இந்த கேமரா வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். ரொம்ப பழைய மாடல். இப்போ யாரும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டிஸ்பிளேவுமே கூட அந்த போலரிஸ் ஃபிலிம்லாம் வந்து சிங்க் ஆகி போயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த போலரிஸ் ஷீட்டெல்லாம் மாற்றும் போது டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யாரும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படியே நம்ம இதை கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஜெட் வாஷ் ஒன்று வச்சுருந்தார். அதுக்கப்புறமா ஒரு வேக்யூம் கிளீனரும் இருந்தது. அந்த ஜெட் வாஷ் வந்து 2500 சொல்லியிருந்தாருங்க. வேக்யூம் கிளீனர் வந்து 1500 சொல்லியிருந்தார். ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இங்கே இவர் கடையில் வந்து ஒர்க்கிங்லேயே வந்து பொருட்கள் வந்து நிறைய வச்சுருப்பார். பிலிப்ஸோடைய ஒரு டிவிடி பிளேயர் ஒன்று இருந்ததுங்க. பாக்ஸோடு இருக்குது பாருங்கள். அப்படியே ரிமோட்டு, பிளேயரு, பாக்ஸ் கிட்டாக அப்படியே இருக்குது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 500 சொன்னார் இது. ஸோ 500 எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ கண்டிஷன் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ யாரோ வாங்கியிருப்பாங்க, லைட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சோனியோடைய பிளேயர் ஒன்று இருந்தது. இது ஒரு ஐஃபை சிஸ்டம் மாதிரி தான் இது. ப்ளஸ் வந்து நம்ம டிவிடிஸும் வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷனுமே வந்து ஓகேவாக தாங்க இருந்தது, நல்லா இருந்தது. எதுவும் டேமேஜாக இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து 2500 சொன்னார். நம்ம பேசணும்னா ஒரு 500 கம்மி பண்ணி 2 முடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து தம்பிள்ஸு நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஜிம் ஐட்டம்ஸு தம்பிள்ஸ்லாம் கேட்குறீங்க. ஆனால் நம்ம தேடுற நேரத்தில் கிடைக்காது. திடீர்னு வந்து பல்லாவரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் தூக்கி பார்த்தேன் பார்த்தீங்களா, இந்த தம்பிள்ஸ் வந்து இந்த ஒரு உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கும். அது சிமெண்ட் மாதிரி மண் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தம்பிள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்குறது அந்தளவுக்கு இது கிடையாதுங்க. அது சீக்கிரத்துலேயே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெட்டல், ஃபுல்லாகவே வந்து மெட்டல். இது ரெண்டுத்துக்குமே வந்து கிலோ கணக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து 40 ரூபாவோ என்னவோ சொன்னார். இது வந்து 60 ரூபாவோ என்னவோ ரேட்டு சொல்லியிருந்தாருங்க. ஸோ அந்த மெட்டல் வாங்குறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ சீக்கிரம் போகாது, நல்லாவும் இருக்கும். வெயிட் நம்ம கையில் தூக்கும் போதே தெரியும். ஸோ அடுத்ததாக இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பாருங்களேன், இந்த தபலா செட்டு வந்து அப்படியே வச்சுருக்கிறாரு.
இது வந்து புதுசாகவே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைடில் அந்த வாரெல்லாம் வந்து பார்க்கும்போது, அந்த ரோப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ சவுண்டும் பாருங்களேன், சவுண்டும் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து செட்டாக வந்து 4500 சொன்னாருங்க இது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்கும்போதே வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. 4500 சொன்னார். ஸோ ஒரு 500 வந்து நெகோஷியபிள் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் வந்து வாசித்து பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா ஒரு கிட்ஸ் கார் கூட இருந்ததுங்க. இது வந்து 1200 சொல்லியிருந்தார் இந்த கிட்ஸ் காரு. ஸோ அவங்களே அதை வாங்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஸோ 1200 ஒரு 800 900 முடித்தா நல்ல ப்ரைஸ் தான். ஸோ அப்புறம் ஒரு டெல்லு லேப்டாப் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பழைய கேமரா ஒன்று இருந்ததுங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு கடைக்கு போயாச்சு. வெயில் தாங்க ஒரு பிரச்சனையே. ஆக்சுவலாக இப்போது இன்றைக்கி படு மோசமான வெயிலுங்க, அந்தளவுக்கு வெயில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இது ஒரு வென்டிலேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட வந்து பல்லாவரத்துக்கு வந்துட்டுருக்குது. அப்புறம் ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜு ஒன்று பார்க்க முடிஞ்சுது இந்த வாரம். 6000 கொடுத்துருக்குறாங்களா இது. 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு இருக்கிறாங்க யாரோ. வாங்கிட்டாங்க, வண்டிக்காக வெயிட்டிங் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். உள்ளே வந்து எல்லா அக்சசரிஸுமே அப்படியே இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகலை. ஸோ ஓகே தான் 6000க்கு. இதை யாரோ மெயின்டைன் பண்ணவங்க வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே டேமேஜ் இல்லை பாருங்களேன். எப்போவுமே வந்து பின்பக்கம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணது. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பின்பக்கம் போய் செக் பண்ணி பார்த்தோம், அப்படியே புதுசாக இருக்க மாதிரியே இருக்குதுங்க இது. ஸோ நல்லா நீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. 6000க்கு வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜு வேறு. ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். கரண்ட் எஃபிஷியன்ஸும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ கம்ப்ரஸர்லாம் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்த கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜேபிஎலோடைய ஒரு சப்வூஃபர் ப்ளஸ்ஸு நம்ம சவுண்ட் பார் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த யூனிட் அப்படியே வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நான் ரேட்டு கேட்கல, ஏன்னா இவங்க ரேட்டு கேட்டால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஸோ நீங்களாம் வந்து யூடியூபர்லாம் வந்து போட்டு எதாவது ஒன்று போட்டு விட்றீங்க, நம்ம வந்து விலை சரியாக சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் சொல்கிறதால நம்மளுக்கு வந்து ஆளை பார்த்துன்னு ரேட்டு சொல்ல மாட்டேன்றாங்க சில கடைக்காரங்க. சரி, ஆனால் வந்து நம்ம வந்து அவங்க நல்லதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். சில பேர் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க யூடியூப்பில். இது வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம போடுறோம், அதனால் மக்கள் எவ்வளோ பேர் வராங்க அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ மக்களே, அதுக்கப்புறமா இந்த பெரிய கமர்ஷியல் யூஸ் பண்ணுற ஃபேன் ஒன்று இருந்ததுங்க. 3 ஃபேன் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8000 சொல்கிறாங்க. பெரிய பெரிய மஹாலில், அப்புறமா இந்த கல்யாண மண்டபத்துலலாம் வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த சைஸுக்கு பெரிய ஃபேனு. வீடியோவில் வந்து அது எனக்கு தெரிஞ்சு சின்னதாக தெரியுது அப்படின்னு தெரியல, ஆனால் பெரிய சைஸு. ஒரு ஃபேன் வந்து 8000 சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோனி டேப் ரெக்கார்டு இருந்ததுங்க. நல்லா மினி சைஸு, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. கண்டிஷனுமே வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. 400 சொன்னார். ஸோ நான் வாங்கலாமான்னு பார்த்தேன். ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட நிறையவே கிடக்குது. ஸோ எதுக்கு பார்த்துக்கலாம், நம்ம வேஸ்ட்டாக வந்து காசு செலவு பண்ணணும், வேறு ஏதாவது நல்ல பொருளாக எதனா மாட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. அப்புறம் ஒரு யமகாவுடைய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது ஒரு பேட் மாதிரி சொல்லுவாங்க இது. ஸோ அது இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஒரு சின்ன கிளாக், அலாரம் கிளாக்கு, பழைய மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 600 சொன்னாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கடையிலே வந்து ஒரு பெட் டேப் ரெக்கார்டு ஒன்று இருந்தது. இது வந்து டக்காய் பிராண்டு, நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க. இது எனக்கு தெரிஞ்சு நிறைய இதில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். ஸோ ஆனால் வந்து கண்டிஷன் வந்து ரன்னிங் கண்டிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்கினா எப்படி பார்த்தாலும் இது நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து 1200 ருபீஸ் சொன்னாருங்க அவர். இது கூடவே வீடியோகானுடைய டேப் ரெக்கார்ட் செட்டு பெரிய சைஸு அது இருந்தது. ஸோ இது வந்து 1000 ரூபாய் சொன்னார். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது கண்டிஷனு, டேமேஜ் எதுவுமே ஆகலை. ஸோ இதை வாங்கினா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஓப்பன்லாம் எவ்வளோ நல்லா ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி செட்டு கேட்குறீங்க, ஆனால் வந்து நம்ம தேடும் போது சில நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது, எப்போயாவது இந்த மாதிரி மாட்டோம். ஸோ
ஸோ நீங்கள் பல்லாவரத்தில் வந்து செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கேமரா ஒன்று வாங்கணுங்க. இந்த கேமரா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டிஸ்பிளே பீஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வந்து மேட் இன் இங்கிலாந்து அப்படின்னு போட்டிருந்தது. கொட்டாக் கேமரா தான், ஆனால் வந்து மேட் இன் இங்கிலாண்டுன்னு போட்டிருந்தது. ஸோ ஓகே, பரவாயில்ல. ப்ரைஸும் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து வாங்கினேன். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். கைஸ், அந்த பெரிய கேஜ் ஒன்று பார்த்தீங்களா அங்கே, அதை ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ வாங்கி செக் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். ரொம்ப பெரிய சைஸ் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாய் வளர்க்கலாம் உள்ளே வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த இயர்பட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 100 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ சார்ஜ் ஏறுமான்னு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். சார் இல்லை, அது வந்து சார்ஜ் வந்து ஏறுமா ஏறாதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஒரு பீஸ் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நெக் பேண்டு கூட இருந்ததுங்க. இது வந்து நல்ல பிராண்டட் தான், ஜியோனி பிராண்டட் இது. ஸோ ஆனால் வந்து கண்டிஷன் வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட வச்சுருக்குறாங்க. சோனி 500 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இவரோட கடைக்கு வந்துட்டோங்க, நம்ம ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு. இங்கே ஒரு ஆர்சி கார் ஒன்று பார்த்தேன், நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்தது. டொயோட்டா சிம்பிள் போட்டு பாருங்களேன். இந்த கார் வந்து எந்த அளவுக்கு அப்படியே ஒரிஜினல் கார் மாதிரியே இருக்குது பாருங்கள். பின்னாடி திருப்பி பார்த்தா பேட்டரிலாம் இல்லை. அதுக்கப்புறமா இதோடைய டிரான்ஸ்மிட்டருமே வந்து இல்லை. ஸோ 500 ருபீஸ் சொன்னார். இது வாங்குற மாதிரி தான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கின பொருளே வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வீடியோ மேக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. ஒரு செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து டிரான்ஸ்மிட்டர்லாம் இல்லை, அதனால் வாங்கலை. அப்புறம் குக்கு கிளாக் இருந்ததுங்க. இது வந்து ஓல்டு குக்கு கிளாக் கிடையாது, ஒரிஜினல் குக்கு கிளாக் கிடையாது. அதோடைய மாடல் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பெயிண்டிங்ஸு, ஃபோட்டோஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது, பழைய மாடல்ஸு. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க அப்படின்னா பேர் வந்து ஜானகிராமன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அவருடைய காண்டாக்ட் நம்பரு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன வாரம் கேமரா போட்டிருந்தார் ஒருத்தர், அவருடைய ஃபோன் நம்பர் நான் போட்டிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் யாரோ ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காருங்களாமா. ஸோ அவர் தான் எனக்கு சொன்னார், உங்கள் சேனல் பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க, அவருக்கு தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் நிறைய பேருடைய காண்டாக்ட் நம்பர்லாம் போட மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதுலேயே ஒரு 4-5 பேருடைய காண்டாக்ட் நம்பர் தான் இது வரைக்குமே போட்டுட்டு வரேன், சரிங்களா? ஏன்னா நானும் அந்த இடத்துல பொருள் வாங்கியிருக்கிறேன். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சர்வீஸ் நல்லாயிருக்கு, நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாங்க. ஸோ முதலாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அதுதான் மெயின். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு 4-5 பேருடைய காண்டாக்ட் மட்டும் தாங்க போடுறேன். ஸோ அப்புறமா ஒரு டேப் ரெக்கார்டு ஒன்று இருந்தது பாருங்கள், நேஷ்னல் பேனஸ் அன்னைக்கு. ஸோ இதுவுமே தேவைப்படுறவங்க ரேட்டு பேசிக்கோங்க. கொஞ்சம் அவர் பிஸியாக இருந்தார், அதனால் நம்ம ரேட்டு கேட்கல. ஸோ வெயிலில் வந்து எல்லோரும் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி இது எவ்வளோ அது எவ்வளோ நம்ம கேட்டோன்னு வச்சிங்களேன், சில நேரத்தில் அது வந்து கொஞ்சம் தப்பாக போயிடும். அதனால் நான் காண்டாக்ட் நம்பர் வாங்கி அப்படியே போடுறேன், நீங்கள் பேசி பாருங்கள். ரேட்டு நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ சொல்லாதது வந்து நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பழைய பீரோ மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா இருந்ததுங்க. இது ரொம்ப சின்னது தான், ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடி 5 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஏதாவது நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். நல்லா இது வந்து வார்னிஷ் பண்ணி பாலிஷ் போட்டால் சூப்பராக இருக்கும். இன்னும் கூட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. காய்ஸ், நம்ம இதை பார்த்து முடிச்சது, அடுத்த கடைக்கு நம்ம போகலாம். வேறு ஏதாவது பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குதான்ட்டு. ஸோ இங்கே ஒரு டைனமோடைய லைட் ஒன்று பார்த்தேங்க, மில்லர் கம்பெனி இது. ஸோ நம்மக்கிட்ட வந்து டைனமோஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு 4-5 டைனமோ வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 2 லைட்டு தான் இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் வாங்கிடலாம். பவுச்சோடு இருந்தது, மேலே வந்து பாருங்களேன் கவர் போட்டிருக்குறாங்க, எப்படி நல்லா எப்படி அழகாக தைச்சி அதை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது ஒன்று வாங்கிட்டோம் நம்ம. அடுத்ததாக இந்த கடைக்கு வந்தோங்க. இந்த கடையில் தான் வந்து பர்ச்சேசிங்க இன்றைக்கி. நிறைய இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட டூல்ஸு, மொபைல் சர்வீஸ்க்கு தேவைப்படுற டூல்ஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இருந்ததுங்க இன்றைக்கி. மெயினாக வந்து நம்ம வந்து இந்த சால்ட்ரானுடைய சால்ட்ரிங் ஸ்டேஷன் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தோங்க நம்ம. இது வந்து 550 சொன்னார். இது மொத்தமாக அப்படியே வந்து 600 ருபீஸ் சொன்னார். முதல்ல வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 4-5 பீஸ் இருந்தது. ஆல்ரெடி காலையிலே வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க போல். ஸோ நம்மக்கிட்ட இங்கே பார்க்கும்போது ஒரு 4-5 பீஸ் இங்கே கிடந்தது. அதில் வந்து பெஸ்ட்டு எது அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து சிலதெல்லாம் வந்து ஸ்க்ரூ இல்லாமல் சர்வீஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுது. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி
வாங்கிட்டு இருந்தோம். இந்த கடையில் தாங்க ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க பார்த்து நம்ம வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு. ஃபைனலாக வந்து வாங்கிட்டோம் நம்ம. ஸோ என்னென்ன வாங்கணும்னு பார்க்குறேங்க. இந்த 2 யூனிட் வாங்கியிருந்தோம். ஸோ இது கூட உடனே வாங்கியாச்சு. ஆனால் இதுக்கு அட்டாச் பண்ணுற அந்த சால்ட்ரிங்கு அயன் தான் வாங்க தேடுன்னு தேட வேண்டியதாக போச்சு. நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ கொட்டி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நம்ம எப்படி நல்லா இருக்கிற பொருளை தேடுறது? இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வாங்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு நல்ல பீஸாக தேடி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா தேடும் போது வெயிலுடைய கொடுமை தாங்க முடியல. சட்டைக்கிட்டலாம் அப்படியே ஈரமாயிடுச்சுங்க ஃபுல்லாகவே. சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறமா வந்து உக்காந்து நாங்கள் வந்து பேசினோங்க. அவர் வந்து பார்கெயினே பண்ணாத தம்பி, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அப்படின்ட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் மட்டும் 550 சொன்னாருங்க. ஸோ நான் வந்து ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னேன். சார்ஜிங் ஸ்டேஷன் தனியாக, அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் தனியாக, அப்புறம் அந்த மெட்டல் ஸ்டாண்டு தனித்தனியாக வந்து ரேட்டு போட்டார். அப்புறம் நான் ஒரு ரேட்டு சொன்னேன், அவர் ஒரு ரேட்டு சொன்னார். அப்படி இப்படின்னு பேசி அதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு ரேட்டை போட்டு 1000 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ இது வந்து ஓகே தான், ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறமா 2 ஒரிஜினல் சால்ட்ரிங் டிப்பு கூட 2 இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான், இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் வந்து பிட்டு எதுவுமே இல்லைங்க. பிட்டு மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இது ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டுருப்பேன். பிட்டெல்லாம் வந்து காலையிலே பொறுக்கி வாங்கிட்டு போயிட்டாங்களாம். வெறும் அந்த டிரைவர் செட்டு மட்டும்தான் அப்படியே இருக்குது, ஆனால் பிட்டு இல்லை அதில். ஸோ பிட்டு வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குங்க. இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ ட்ரைவர். இருந்தாலுமே நம்ம மேனுவல் யூஸ் பண்ணி மேனுவல் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் மேனுவல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 2வது அப்புறமா இந்த கட்டிங் பிளேயர் மாதிரி எனக்கு பாருங்கள், சின்ன பிளேயரு. இது வந்து 20 ருபீஸ் சொல்லியிருக்கிறாரு. 20 ருபீஸ் வந்து தாராளமாக வாங்கலாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நிறைய வந்து குவாலிட்டி இல்லாமல் கிடைக்கும். அது வந்து ஒரு 2-3 வாட்டி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஷீல்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 ரூபாய்க்கு ஓகே தான். நிறைய பேர் இதை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து இதோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து காலி பண்ணாங்களாம், ஷிஃப்ட் ஆனாங்களாம். ஸோ அதனால் வந்து எல்லா பொருளுமே வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஏதோ ஒரு யூனிட்லேருந்து தான் அப்படியே எடுத்துருக்குறாங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கிளம்பியாச்சு. கிளம்பும் போது இங்கேயும் ஒரு இடத்துல வந்து இந்த அமெரிக்கன் டூரிஸ்டரு, சஃபாரி பேக்ஸு, அப்புறமா சூட்கேஸு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதே தான் 1500 1200 அந்த ரேட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பழைய டிவி ஒன்று பார்க்க முடிச்சுதுங்க. இது வந்து பிராண்டட் வந்து நம்ம கேள்விப்படல இந்த பிராண்டை. மேபி ரொம்ப பழைய மாடலாக இருக்குமோ என்னவோ தெரியல. டீலக்ஸ் கோர் அப்படின்றது. மேலே பாருங்களேன், ஒரு டஃபன் கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சிஆர்டி டிவிக்கு போடுவாங்க. ஸோ எதுவும் பட்டுக்கிட்டு உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மேலே கிளாஸும் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து நம்மளால் தாங்க முடியல. ஓரளவுக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மக்களே, இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு போனதில் இதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சால்ட்ரான் கம்பெனியோடைய ஒரு சால்ட்ரிங் ஸ்டேஷன். இது இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 2 யூனிட் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இந்த சால்ட்ரான் கம்பெனியோடைய சால்ட்ரிங் மிஷினும் சரி, இந்த ஸ்டேஷனும் சரி, செட்டாக அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு கடை அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலேருந்து வாங்குறது வந்து ரிஸ்க்கு. இது வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இல்லைனா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து அப்படியே வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு நம்பிக்கையாக நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். அதில் வந்து கனெக்ட் பண்ணுற 3 இது வாங்கியாச்சு. ப்ளஸ் வந்து ஸ்டாண்டு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்களா, இது வந்து ஒரு பழைய கால ஸ்டவ். இது வந்து கெரோசின் ஸ்டவ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் கெரோசின் கிடையாது. இது வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறது. அப்போது வந்து இப்போல்லாம் வந்து இந்த ட்ரக்கிங்க்கெலாம் போர்ட்டபுளாக வந்து கேஸு ஸ்டவ் வருது பார்த்திங்களா, சின்னதாக. அந்த மாதிரி அப்போவே வந்திருக்கு. ரொம்ப பழைய கால மாடல் இது. ஸோ இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து பல்லாவர சந்தையிலேருந்து தான் இப்போ வாங்கினோம். மில்லர் டைனமோ செட்டு. ஸோ இதுவுமே 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினது. இது மட்டும் இன்றைக்கி பல்லாவர சந்தையில் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த கேமராவுமே வந்து இன்றைக்கி பல்லாவர சந்தையில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கொட்டாக் கேமரா. இது மேட் இன் இங்கிலாண்டு அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது, அதனால் நான் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் சால்ட்ரானுடைய
ஒரிஜினல் சால்ட்ரிங் டிப்பு இருந்தது. ஸோ இந்த டிப்புமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 30 ருபீஸ் கொடுத்தாரு. இது ஒன்று வந்து 200 போட்டிருக்கு பாருங்கள் ரேட்டு. ஸோ இது வந்து வெளியில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதுலாம் வந்து நிறைய லோக்கல் பிராண்டு தான் கிடைக்கும். இது ஒரிஜினலாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம இதையும் வாங்கியிருக்கிறோம். இது ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம, ஏன்னா இதுக்கு வந்து இல்லை, அதனால் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து இவ்வளோ பொருள் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து 2 நாளுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பலவர சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுது. இந்த கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த கனெக்டர் பின்னு வந்து கரெக்டாக பார்த்து கீழே இருக்கிறதுல வந்து ப்ளக் பண்ணணும். ஸோ இப்படி ப்ளக் பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி அவ்வளோதான். நம்ம இப்போ இதை போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு லக்கு. ஸோ ஏன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன காம்பனண்ட் முதல் கொண்டு பெருசாக நம்ம டிவி, ரேடியோ எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூட் ஆகும். லெட்டு நல்லா டக்குன்னு மெல்ட் ஆகும் இந்த பிராண்டில். ஸோ நிறைய காப்பி ஐட்டம் வரும் இந்த பிராண்டில். இது வந்து ஒரிஜினல் ஐட்டம். ஸோ அதனால தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதே பேர் போட்டு ரிச் ஷீட் மார்க்கெட்லேயே வந்து ஏகப்பட்ட காப்பி ஐட்டம் வரும் சால்ட்ரான் பேரில். ஸோ இந்த யூனிட் வந்து நல்ல ஒரிஜினலாக இருந்ததால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். மக்களே, இது ரெண்டுமே வந்து ஆன் ஆகிடுச்சு. இது ஒன்று போட்டோன்னே டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு. இது ஒன்று வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் ஆச்சு. ஆனால் இதுதான் வந்து நான் ரிப்பேராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. மேலே இருக்கிறது நல்லா ஒர்க் ஆகுது. கீழே வந்து ஒர்க் ஆகுது, ஹீட் ஆகுது. பாருங்கள், இந்த ராடு வந்து ஹீட் ஆகுது. ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லோ ஹீட் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி ஒன்று வரும். சரிங்களா? அந்த ஃபிலமெண்ட் வந்து போயிருந்தால் கூட இந்த டிப்பு வந்து ஹீட் ஆகாது. ஸோ அது நம்ம தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஷார்ப் லெட்டாக இருக்கிறதுல நான் இது வாங்கினேன். இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து வச்சோன்னே என்ன சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஹெவியாக இப்போ ஹெவி காம்பனண்ட்டு நம்ம பழைய ரேடியோ, டிவி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து சால்ட்ரான் வந்து பை பண்ணுது. எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த யூனிட் வந்து எப்படி இருக்குது, எத்தனை பொருளை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது நல்லாவே வந்து மெல்ட் ஆகுது வச்சோடனே. பாருங்கள், ஓகே தான், இது நம்மளுக்கு ஓகே. ஸோ இது வந்து லோவாக ஹீட் ஆகுது. நம்ம இது வேறு மாற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் ஒன்று வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் போது 1-2 ஸ்பேர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். அதுதான் நல்லது. ஸோ இதை நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ், இப்போ இதில் இருக்க டிப் எடுத்து இன்னொன்று ஸ்பேர் ஒன்று வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, அதுக்கு போட்டாச்சு. அது வந்து நல்லா ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புகையை பார்த்தாலே தெரியுது. இந்த பாருங்கள், இப்போது இது வந்து பழசு. இந்த ஃபிலிமெண்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபிலிமெண்ட்டு. இதில் தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி இந்த டிப்பு மூலிமா வெளியே வருது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஸ்பேர் கிடச்சிதுன்னு வச்சிங்களேன், எக்ஸ்ட்ராவே நம்ம வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அதுதான் நல்லது. இப்போ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பக்காவாக வேலை செய்யுது. ஸோ 2 ஸ்டேஷன் வந்து ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பக்காவாக வேலை செய்யுது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம கடையில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. இருந்தாலுமே ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பண்ணணும், கூட யாருன்னா வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லை ஒரு பேக்கப்புக்காக இருக்கலாம். திடீர்னு வந்து வேலை வரும்போது சால்ட்ரிங் அயன் வந்து என்னாகும், சில நேரத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடும், சில நேரத்தில் சூடாகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இது ஒரு பேக்கப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ கட் ஆஃபும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹீட் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா மேபி கட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே பக்கா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ வாங்கினதுக்கு ஒர்த்து தான். பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். சால்ட்ரிங் அயன்னா வந்து இப்படி தான் இருக்கணும். அப்படி தொட்டோன்னே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சால்ட்ரிங் வந்து அப்படியே முத்தாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஹீட்டு கம்மியாக இருக்குதுன்னா அப்படியே ஒரு மாதிரி திட்டாக இருக்கும்.
இது பாருங்கள், வச்சோன்னே எப்படி மெல்ட் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ 2 கன்னுமே வந்து 2 அயனுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீஸ் இருந்ததுங்க. கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்து வாங்கணும் சரிங்களா. சிலதெல்லாம் வந்து மேலே நல்லா நீட்டாக அழகாக இருக்குது, தூசு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி வாங்கவே கூடாது. எப்போவுமே வந்து பொருளை வந்து பார்க்கணும் சரிங்களா. ஸ்க்ரூஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கா, இந்த நாபெல்லாம் கழட்டி ஏதாவது வேலை பார்த்த மாதிரி இருக்குதா, யாராவது கை வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நார்மலாக இருக்கிறவங்களால் வந்து அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன் சரிங்களா. ஸ்க்ரூஸ் எல்லாம் பாருங்கள், ஸ்க்ரூஸ்லாம் டேப்பர் ஆன மாதிரி தெரியுதா, த்ரெட் அவுட் ஆன மாதிரி தெரியுதா அப்படின்னு வந்து பார்த்து ஒரு பொருள் எடுங்க. மேலே அழுக்காக இருக்கிற மாதிரி க்ளீனாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் பார்க்கக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இது எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள், சால்ட்ரிங் லெட்டெல்லாம் பட்டு ரொம்ப இதுவாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். வாங்கினீங்கன்னா பல்லாவரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு மில்லர் டைனமோ கிட்ட இந்த லைட்டு வந்து வாங்கியிருக்கேன். எப்படி பவுச்சோடு இருக்குது பாருங்கள். நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி பவுச் போட்டுட்டு இந்த வயசானவங்களாம் கொஞ்சம் பெரியவங்களாம் வச்சுருப்பாங்க சைக்கிள். ஸோ நம்மக்கிட்ட நம்ம நிறைய டைனமோ வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு செட்டாக வந்து லைட் இல்லை, ஒரு 2 லைட் தான் இருக்குது, மிச்சத்துக்கெலாம் லைட் இல்லை. ஸோ அதனால் இதே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மக்களே இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ்வை வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடலாம். இதுக்கு வந்து கேஸில் யூஸ் பண்ணுறதால இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.